வெல்கம் டு ப்ராமிசிங் தமிழ் டுடே யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சி லாங்குவேஜ்ல வேரியபிள்ஸ் அதை பற்றின கான்செப்ட் டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வாட் இஸ் வேரியபிள்? வேரியபிள்ன்றது ஒரு நேம். இந்த நேம் வந்து யாரு வந்து கிரியேட் பண்றா அப்படின்னா, ப்ரோக்ராம் எழுதும் போது நம்ம தான் வந்து ப்ரோக்ராம் எழுதுறவங்க வந்து கிரியேட் பண்றாங்க. அப்படி கிரியேட் பண்ற அந்த நேம் வந்து என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் வேல்யூஸ்லாம் அந்த நேம்குள்ளதான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். அந்த நேம் வந்து எங்க போயிட்டு வந்து அந்த நேம் வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ஹியூமன் வந்து இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஹியூமனுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும். அப்ப அந்த பேரை வச்சுதான் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஹியூமனை வந்து குறிக்கும். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வேரியபிள் நேம் யாரை குறிக்க போகுது அப்படின்னா, ரேம் இருக்கு இல்லையா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அந்த மெமரிக்குள்ள பல மெமரி ஸ்பேஸ் இருக்கு. அந்த மெமரி ஸ்பேஸ்ல ஒரு குறிப்பிட்ட மெமரி ஸ்பேஸை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணும்போது ரிசர்வ் பண்ணி வைக்கும். ரிசர்வ் பண்ணி அந்த ஏரியாவுக்கு ஒரு நேமை வந்து அங்கே அலோகேட் ஆகும். அந்த மெமரி லொகேஷனுக்கான நேம் தான் வந்து வேரியபிள் நேம். இந்த நேம்குள்ள நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகக்கூடிய வேல்யூ வந்து சேஞ்சபிள். அதாவது வேரியபிள்னாலே வேரி பிளஸ் ஏபிள், அதாவது மாறும் தன்மை கொண்டது. இப்போ நான் ஒரு வேல்யூ வந்து ஏற்கனவே அந்த வேரியபிள்குள்ள இருக்கு அப்படின்னா, மறுபடியும் நான் அதே வேரியபிளுக்கு இன்னொரு வேல்யூ கொடுக்கும்போது அந்த பழைய வேல்யூ போயிட்டு டெலீட் ஆயிட்டு புது வேல்யூ போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதாவது வேரியபிள்குள்ள ஒரு நேரத்துல ஒரு வேல்யூ மட்டும்தான் உள்ள வந்து ஸ்டோர் பண்ண முடியும். பழைய வேல்யூ இருந்தா அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் புது வேல்யூ போயிட்டு அலோகேட் ஆகும். இதுதான் வேரியபிள். வேரியபிள் பத்தி பார்த்தோம். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் ப்ரோக்ராம்ல எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம். என்னுடைய சின்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் செமிகோலன். டேட்டா டைப் வந்து ப்ரீ டிஃபைன் வேர்டு, வேரியபிள் நேம் வந்து யூசர் டிஃபைன் வேர்டு. ப்ரீ டிஃபைன்றது வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி கம்பைலர் சாஃப்ட்வேர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியான 32 கீவேர்ட்ஸ் தான் ப்ரீ டிஃபைன் வேர்ட்ஸ். வேரியபிள் நேம் வந்து யூசர் டிஃபைன். யூசர் டிஃபைன்னா யூசர்ன்றது ப்ரோக்ராம் யார் கிரியேட் பண்றாங்களோ அவங்க தான் யூசர். அவங்க கொடுக்குற நேம்லாம் வந்து யூசர் டிஃபைன் வேர்ட்ஸ். இந்த ப்ரீ டிஃபைன் வேர்ட்ஸ் வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் வந்து இருக்கு, அது வந்து டேட்டா டைப்பா யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இன்ட், ஃப்ளோட், கேர், இது வந்து மூணு வந்து பேசிக்கா யூஸ் பண்ணுவாங்க. வாய்டுமே வந்து ஒரு கீவேர்ட் தான். ஸோ அந்த கீவேர்ட் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. நோ நோ ரிட்டர்ன் டைப். ஆனா இன்ட், ஃப்ளோட், கேர் இதெல்லாம் வந்து இன்ட்னா ஹோல் நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். ஃப்ளோட் அப்படின்னா டெசிமல் வேல்யூ, கேர்னா ஒரு கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இன்ட் யூஸ் பண்ணும்போது வேரியபிள்குள்ள இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஃப்ளோட்னா ஃப்ளோட் வேல்யூ ஸ்டோர் பண்ணும். கேர்னா கேரக்டர் ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ வேரியபிள் நேம் வந்து ஒரு யூசர் எப்படிலாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சில ரூல்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸ் படி தான் நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து எரர் காட்டாது ப்ரோக்ராம்ல அப்படின்ட்டு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஒரு நேம் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்மால் லெட்டர்ஸா வந்து நம்ம கொடுத்து என்ன பண்ணலாம், ஒரு நேம் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த நேமோட நம்ம லாஸ்ட் வந்து நம்பர் சேர்த்துக்கலாம். நடுவுல வந்து அண்டர் ஸ்கோர் சேர்த்துக்கலாம். இல்ல அண்டர் ஸ்கோர் சிம்பலை ஃபர்ஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம நேம் வந்து கொடுத்துக்கலாம். அப்படியும் வந்து கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து ஏஜ் 7 கொடுக்கலாம். ஏஜ் அண்டர் ஸ்கோர் 7 ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அண்டர் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் கொடுத்து ஏஜ் கொடுத்து அண்ட் 7 இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது ஒன்று ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் ஏ டு ஜெட்டா இருக்கலாம், இல்ல கேபிட்டல் ஏ டு ஜெட்டா இருக்கலாம். ஆனா அண்டர் ஸ்கோராகவும் இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வேரியபிள் நேமுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்பரா இருக்க முடியாது. நம்பர் வந்து நம்ம வந்து இடையிலயோ இல்லை லாஸ்ட்லயோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கேஸ் சென்சிட்டிவ். தேர்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வேரியபிள் நேம் வந்து ஸ்மால் லெட்டர்லயே நான் ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டேன். ஏவிஜின்னு சொல்லிட்டு ஸ்மால் லெட்டர் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா, ப்ரோக்ராம்ல எங்கெல்லாம் வந்து அந்த ஏவிஜி யூஸ் பண்றேனோ அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் வந்து நான் வந்து கேபிட்டல் யூஸ் பண்ணாம ஸ்மால்லே தான் கொடுக்கணும். அப்படி மாத்தி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து வேற ஏதோ புது புது வேரியபிள் போல அப்படின்னு கம்பைலர் வந்து அது கன்ஃபியூஸ் ஆயிட்டு அது எரர் காமிச்சிடும். இந்த வேரியபிள் நீங்க கிரியேட்டே பண்ணல அப்படின்னு எரர் காமிச்சிடும். ஸோ நம்ம எப்படி டிக்ளேர் பண்றோமோ அப்படிதான் நம்ம ப்ரோக்ராம்ல எந்த இடத்துல வேணுமோ யூஸ் பண்ணணும். ஓகே, அதான் கேஸ் சென்சிட்டிவ். அது கேபிட்டல்ல கிரியேட் பண்ணா கேபிட்டல்ல தான் ப்ரோக்ராம் ஃபுல்லா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் வந்து கீவேர்ட்ஸ் வந்து நாட் அலோடு. கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது வேரியபிள் நேம். அதாவது நம்ம யூசர் டிஃபைன் வேர்ட் இருக்கு இல்லையா, அங்கே ப்ரீ டிஃபைன் யூஸ் பண்ண முடியாது. ப்ரீ டிஃபைன் என்ன, ஏற்கனவே கிரியேட் பண்ண அந்த 32 கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போயிட்டு வேரியபிள் நேம்ல கொடுக்க கூடாது. ஓகே, அதுக்கப்புறம்
ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து எதுவுமே அலோவ் பண்ணாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னா என்னன்னா புல் ஸ்டாப்பு, கமா, செமிகோலன், பேக் ஸ்லாஸ், அப்புறம் வெறும் எம்டி ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. அந்த எம்டி ஸ்பேஸ் உங்களுக்கு வேணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏஜ் _7 அப்படின்னா ஏஜுக்கும் 7க்கும் நடுவில் ஒரு கேப் ஆயிருக்கு. ஆனா அந்த வெறும் கேப்பா கொடுக்காம அண்டர்ஸ்கோர் நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிளாங்க் ஸ்பேஸை ஃபில் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஸ்பேஸ் மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, கொடுக்க கூடாது. அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகே, ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிடுவோம். டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கம்பைல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வேரியபிள் வந்து ரேம்ல போயிட்டு ஒரு மெமரி ஏரியாவை என்ன பண்ணும் அப்படின்னா ரிசர்வ் பண்ணி வைக்கும். அது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இன்ட்ன்றது டேட்டா டைப். ஓகே, அப்ப இன்ட் ஹோல் நம்பர் வேல்யூ வந்து ஏஜுக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும். அதே நேரத்துல இன்ட்ன்றது என்ன குறிக்கும் அப்படின்னா மெமரி சைஸும் அதுக்கு இருக்கு. இன்ட்டுக்கு மெமரி சைஸ் வந்து 2 பைட். ஓகே, 2 பைட் மெமரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வந்து ஏஜ் அலாக்கேட் பண்ணுது இல்லையா, அதுக்கான ஸ்பேஸ் வந்து என்ன அப்படின்னா 2 பைட் அலாக்கேட் பண்ணும். ஏன்னா ரேம்குள்ள பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவோ மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கும். அதுல வந்து ஒரு 2 பைட்டை மட்டும் என்ன பண்ணுது, ஏஜ்ன்ற நேம்ல அலாக்கேட் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, ஸோ மெமரி லொகேஷன் நேம் வந்து ஏஜ் அமையும். அதுக்கு 2 பைட்டுன்னு அலாக்கேட் பண்ணிக்கும். அதுக்குள்ளதான் நம்ம வேல்யூஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா உள்ள போயிட்டு ஸ்டோர் பண்ணோம். வேரியபிள் டிக்ளரேஷன், அதாவது ஒரு வேரியபிள் எப்படி வந்து ப்ரோக்ராம்ல வந்து கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ அந்த வேரியபிள்குள்ள எப்படி வேல்யூ போயிட்டு அசைன் பண்றது, அதுக்கான சின்டாக்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் ஸ்பேஸ் வேரியபிள் நேம் கொடுக்குறோம், ஈக்குவல் டு கொடுத்து வேல்யூ கொடுக்கணும், செமிகோலன். இப்போ இன்ட் டேட்டா டைப் நான் இன்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணும், 10 அப்படின்னு கொடுக்கணும். வேரியபிள் நேம் நம்ம எப்படினாலும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வேல்யூ மட்டும் வேல்யூ வந்து இன்ட் கொடுத்தோம்னா கரெக்டா 10 தான் கொடுக்கணும். நான் அங்கே போயிட்டு டாட் வச்ச வேல்யூ நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஃப்ளோட் டேட்டா டைப் யூஸ் பண்ணா 1.5 டாட் வேல்யூ யூஸ் பண்ணலாம். கேர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி ஏபிசி கேபிட்டல் லெட்டரோ இல்ல ஸ்மால் லெட்டர்ஸோ ஒரு சிங்கிள் கேரக்டர் என்ன பண்ணலாம், அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வேரியபிளுக்கு நம்ம வேல்யூவா கொடுக்க முடியும். நம்ம ப்ரோக்ராம்ல வேல்யூ வந்து இனிஷியலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேரியபிள் உள்ள வேல்யூ எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ இன்ட் ஸ்பேஸ் ஏஜ் ஈக்குவல் டு 10. ஓகே, அப்ப ஏஜ்ன்ற அந்த வேரியபிள்குள்ள 10ன்ற வேல்யூ போயிட்டு என்ன ஸ்டோர் ஆகும். ஸோ அப்ப இங்க மெமரியில என்ன இருக்கும், ஆல்ரெடி ஏஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம்ல வந்து ஒரு 2 பைட்ன்ற ஒரு ஏரியாவை ரிசர்வ் பண்ணி அந்த ஏரியால வந்து 10ன்ற நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டோர் பண்ணுது. ஓகே, இப்போ இதே ஃப்ளோட் அப்படின்னா 4 பைட் ஸ்பேஸ் அலாக்கேட் பண்ணி அதுக்குள்ள வந்து என்ன வேல்யூ கொடுக்குறோமோ ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி கேர்னா 1 பைட் மெமரியை வந்து ரிசர்வ் பண்ணி அதுக்குள்ள போயிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, இப்போ இது வந்து 10ன்றது என்ன அப்படின்னா இது வந்து நம்ம என்ன கொடுத்தோமோ அது அப்படி ஸ்டோர் ஆகும் நான் சொல்லிட்டேன். ஆனா 10 ஆக்சுவலா 10 அப்படின்றது ஸ்டோர் ஆகாது. இது வந்து 10உடைய பைனரி ஃபார்மட் என்னவோ அந்த பைனரி வேல்யூ தான் போயிட்டு உள்ள ஸ்டோர் ஆகும். ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து என்ன மட்டும்தான் தெரியும், பிட் வேல்யூ மட்டும்தான் தெரியும், 0 1. அப்போ 0 1 கன்வெர்ட் ஆகி தான் என்ன ஆகுது அப்படின்னா உள்ள போயிட்டு வேல்யூஸ்லாம் ஸ்டோர் ஆகும். ப்ரோக்ராம்ல வேரியபிள் இனிஷியலைசேஷன் பண்ணிடுறோம். பண்ணதுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேரியபிள் போயிட்டு மெமரியில கிரியேட் ஆயிட்டு அந்த 10ன்ற நம்பர் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகாம அது வந்து எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா பைனரி ஃபார்மேட்டா ஸ்டோர் பண்ணும். இது யார் பைனரியா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா கம்பைலர் வந்து கன்வெர்ட் பண்ணும். அதாவது 0 1 வந்து கன்வெர்ட் ஆகும். இப்ப இன்ட்ன்றது 4 பைட். ஓகே, சாரி, இன்ட்ன்றது 2 பைட். 2 பைட்ன்றது வந்து 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். அப்ப 2 பைட்னா 2 × 8 16 பிட்ஸ் வந்து மெமரி செல் வந்து அலாக்கேட் பண்ணும். 16 மெமரி செல் அலாக்கேட் பண்ணும். அண்ட் அதனுடைய ரைட்ல இருந்து லெஃப்ட் என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூஸ் போயிட்டு உள்ள ஸ்டோர் ஆகும். அப்போ இப்போ 10 அப்படின்னா அதனுடைய பைனரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1010 தான் அதனுடைய பைனரி வேல்யூ. அது போயிட்டு லாஸ்ட்ல இருந்து அப்படியே ஃபில் பண்ணிட்டு வரும். ஃபில் பண்ணிட்டு மற்ற ஸ்பேஸ்ல வந்து 000ன்னு சொல்லிட்டு எம்டி ஸ்பேஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கும். இப்படிதான் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சுவலா வந்து உள்ள பிட் வேல்யூவா தான் மெமரிக்குள்ள போயிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இண்டிஜுவல் வேல்யூ போயிட்டு கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகும். வேரியபிள் இனிஷியலைசேஷன் வந்து 2 விதமா நடக்கலாம். ஒண்ணு வந்து கம்பைல் டைம், இன்னொன்று வந்து ரன் டைம். கம்பைல் டைம்ன்றது என்னன்னா நம்ம வேரியபிள் கிரியேட் பண்றோம் இல்லையா, அதை டிக்ளேர் பண்றோம். இன்ட் ஏஜ்னா டிக்ளேர், அங்கேயே வந்து ஈக்குவல் டு கொடுத்து அந்த ஏஜுக்கு 7ன்ற வேல்யூ அசைன் பண்ணிட்டோம்னா அது கம்பைல் டைம். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணி தான் அடுத்து ரன் பண்ணுவோம். இப்போ கம்பைல் பண்ணும்போதே ஏஜ்ன்ற வேரியபிள் கிரியேட் ஆகி அதுக்குள்ள 7ன்றது ஸ்டோர் ஆயிரும். அது கம்பைல் டைம் ப்ராசஸ். இதே வந்து ரன் டைம்ன்றது என்னன்னா கம்பைல் பண்ணும்போது வேரியபிள் மட்டும் கிரியேட் ஆகும், ரன் பண்ணும்போது தான் அந்த வேரியபிளுக்கான வேல்யூ போயிட்டு அசைன் ஆகும். இதுதான் வந்து ரன் டைம். இப்போ இன்ட் ஏஜ்னா ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணும்போது ஏஜ்ன்றதுக்கு வந்து மெமரி அலாக்கேட் பண்ணிடும்.
நேம் கொடுத்து மெமரி கிரியேட் பண்ணி வச்சிரும். அப்ப வெறும் எம்டி ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்குள்ள வேல்யூ எப்ப வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராம் அடுத்து ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது இந்த ஸ்கேனர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ரன்னிங் டைம்ல என்ன ஆகும், அந்த வேரியபிளுக்கு வேல்யூ கெட் பண்ணும். இப்போ ஏஜுக்கு வேல்யூ கேட்கும். அப்போ யூசர் வந்து ஒரு வேல்யூ கொடுக்கும். 10 கொடுத்தோம் அப்படின்னா ஆம்பர்சன் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ஆம்பர்சன் சிம்பிள் போயிட்டு அந்த மெமரி லொகேஷனான அட்ரஸை வந்து லொகேட் பண்ணும். லொகேட் பண்ணி அந்த வேல்யூ கொண்டு போயிட்டு என்ன பண்ணும், உள்ள ஸ்டோர் பண்ணும். இதுதான் ரன்னிங் டைம்ல வேல்யூ போயிட்டு இன்புட் வேல்யூ ஸ்டோர் ஆகும் வேரியபிள் நேம்குள்ள. இதான் ரன்னிங் ப்ராசஸ். வேரியபிள் வேல்யூ வந்து சேஞ்சபிள் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா அங்கே வேல்யூ வந்து அசைன் பண்றோம். அதாவது கம்பைல் டைம்லயே வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது. அப்போ இன்ட் ஸ்பேஸ் ஏஜ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா கம்பைல் பண்ணும்போது ஏஜ்னு சொல்லிட்டு மெமரி லொகேஷன் நேம் கொடுத்து அந்த நேமுக்கு வந்து ஒரு 2 பைட் ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணி அந்த ஸ்பேஸ்க்குள்ள 10ன்ற வேல்யூ போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். ஓகே, 10 இருக்கும். ஏஜ்குள்ள என்ன இருக்கு, 10ன்றது ஸ்டோர் ஆயிடுச்சு. அடுத்த நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்கு, இப்ப ஏஜ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி கமா ஏஜ்ன்றது வேரியபிள். அப்ப அந்த வேரியபிள்ல இருக்கக்கூடிய அந்த 10ன்ற வேல்யூ போயிட்டு நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ண போகுது. அப்ப அவுட்புட் ஸ்கிரீன்ல ஏஜ் ஈக்குவல் 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகி காட்டிடும். அப்ப 10ன்றது இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பிரிண்டப்ல வந்து என்டர் ஏஜ் அப்படின்ற ஒரு மெசேஜ். அப்ப ஸ்கிரீன்ல என்ன பண்ணுது, அவுட்புட் ஸ்கிரீன்ல போயிட்டு என்டர் ஏஜ்னு பிரிண்ட் ஆயிடும். அடுத்து என்ன இருக்கு, ஸ்கேனப்ல வந்து பர்சன்டேஜ் டி கமா ஆம்பர்சன் போட்டு ஏஜ். நம்ம ஏஜ்ன்றது ஏற்கனவே 10ன்றது உள்ள இருக்கு. ஓகே, இப்ப மறுபடியும் ஸ்கேனப்ல என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஏஜ்ன்ற வேரியபிள் கொடுத்தாச்சு. அப்ப மறுபடியும் நான் யூசர் என்ன பண்ணுது, ஏஜுக்கு மறுபடியும் ஒரு வேல்யூ கெட் பண்ணுது, ரன்னிங் டைம்ல கெட் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல ரன் டைம்ல வந்து நான் 20 கொடுக்கும் பொழுது அந்த 20 என்னாகும், ஆம்பர்சன் வந்து அந்த ஏஜை வந்து லொக்கேட் பண்ணும். அப்போ லொக்கேட் பண்ணி அங்கே போயிட்டு ஆல்ரெடி 10 இருக்கும் இல்லையா, அந்த 10 வந்து டெலீட் பண்ணிட்டு அந்த 20ன்ற வேல்யூ போயிட்டு ஸ்டோர் பண்ணோம். இப்போ மறுபடியும் ஏஜை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏஜுக்குள்ள என்ன இருக்கும், 20 தான் இருக்கும், 10 இருக்காது. அதுதான் சேஞ்சபிள். அப்போ ஒரு நேரத்துல ஒரு வேல்யூ தான் இருக்கும். அதனால பழைய வேல்யூ டெலீட் பண்ணிட்டு புது வேல்யூ மட்டும் தான் அதால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதுதான் வேரியபிள் வேல்யூ சேஞ்சபிள்.